அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ரமதான்ல சஹர் டு இஃப்தார் டே அண்ட் டைம் எப்படி போகுதுங்கிற வீடியோ தான் இது. இந்த vlog எப்போ எடுத்ததுன்னா, திடீர்னு 2 நாள் செம்ம மழை பெஞ்சிச்சுல, அதுல செகண்ட் டே எடுத்தது. அது எத்தனை நாள் நோம்புன்னு பாத்தீங்கன்னா டே 10 அன்னைக்கு எடுத்தது. இது டே 11க்கு சஹர் செய்யறதுக்காக எங்க டேடி வந்து எங்க குளத்துல இருந்து விரால் மீன் பிடிக்க சொல்லி பிடிச்சி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மீன் வந்தோடனே ஆள் வச்சு கிளீன் பண்ணியும் வந்துருச்சு. அதை வந்துட்டு அம்மா வந்து ஆஃப்டர்நூன் போலே வந்து மீன் துண்டை வந்து பிரித்து வச்சுட்டாங்க, ஆனத்துக்கு தனியாக ஃப்ரைக்கு தனியான்னு சொல்லிட்டு. அம்மா பார்த்தீங்கன்னா தராவியா ப்ரேயர் முடிச்சுட்டு வந்த உடனே வந்து மீனை காய்ச்சி வச்சுட்டாங்க. ஆனோன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறியை தான் சொல்கிறேன், ஏன்னா எங்கள் சைடு அப்படி சொல்கிறதுனால வந்து அப்படியே ஃப்ளோவில் வந்துடுது. ரைஸ் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வந்துட்டு சஹரில் பண்ணிப்போம். அம்மா வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நாங்கள் இன்னைக்கு வந்து 4 o'clock போல தான் வந்து எந்திரிச்சோம் சாப்பிட. நான், என் சிஸ்டர், டேடி எல்லாம் எந்திரிச்சதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்ருவோம். அன்னைக்கு சஹரில் டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான்: ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, கர்டு வந்து லாஸ்ட்டாக வந்து ரைஸில் ஊற்றி சாப்பிடுவோம், ரசம், ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்துட்டு பப்படு முறுக்கு இதெல்லாம் தான் இருந்துச்சு. எனக்கு நார்மல் டேஸ்லேயே வந்துட்டு ஆஃப்டர்நூன் போல் மீனை வந்து ரைஸில் ஊற்றி சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம், அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்காக அம்மா வந்துட்டு ரசம் வச்சுட்டாங்க, மற்றபடி எல்லா சைட் டிஷ்ஷையும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வைக்கிறது வந்து அம்மா வச்சுருவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி வைக்கிற டியூட்டி வந்து என்னோடதும் என் தங்கச்சியோடதும் தான். கரெக்டாக இந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கிறது வந்து 4:30 ஆகிடும். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு முசேருக்கும் வந்து மில்க் ரெடி பண்ணி வச்சிருவோம். இந்த சஹர் டைமில் அவன் பால் குடிச்சானா வந்து அவன் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பான், 10:30, 11 அந்த மாதிரி டைம். அப்போ தான் வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு டைம் கிடைக்கிறதுனால நான் வந்து சஹர் டைமில் வந்து மில்க் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பாங் சொல்கிற வரைக்கும் குரான் ஓதிக்கிட்டு இருப்போம். பாங் சொன்னதுக்கு அப்புறம் உணவு செஞ்சுட்டு ஃபஜர் தொழுகைக்கு வந்து ரெடி ஆகிடுவோம். ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து திக்ர் ஓதிட்டு இருப்போம். தொழுதுட்டு ஓதிட்டு வந்து எல்லாரும் வந்து தூங்க போயிடுவோம். அன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா 10:45. முசேர் எந்திரிச்சப்பே நானும் எந்திரிச்சிட்டேன். முசேரை ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஒரு 11 o'clock போல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவன் கூடயே விளையாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். லுஹருக்கான டைமும் ஆகிடும். மார்னிங் கொஞ்சம் லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால வந்து தொழுதுட்டு லஞ்ச் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையும் போயிட்டேன். தொழுது முடிச்சுட்டு வந்துட்டு அன்னைக்கு வந்து முசேருக்கான லஞ்ச் வந்துட்டு எக் ரைஸ் தான் கொடுத்துருந்தேன். எப்படியும் முசேர் வந்து தூங்க மாட்டா இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் முசேர் அழைச்சிட்டு. ஊர்லேருந்து வந்து கசின் சிஸ்டர்லாம் வந்திருந்தாங்க, அவங்க பார்க்கத்தான் போயிருந்தேன். பார்த்துட்டு அசருக்குலாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அசர் தொழுகையை முடிச்சுட்டு வந்து இஃப்தாருக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டு இருக்கோம். இஃப்தாருக்கு வந்துட்டு போமோகிரானட் ஜூஸ் போட்டுட்டு வாழைக்காய் பஜ்ஜி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் வந்துட்டு இப்போ ஜூஸ் மட்டும் தான் போட்டிருந்தோம். இங்கே வந்து அம்மா வீட்டில் வந்து ஈவினிங் போல் வந்து கேட்பாங்க வடை பஜ்ஜி போண்டா அதெல்லாம் வேணுமான்னு சொல்லிட்டு வீடு தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு செய்கிறப்ப வந்ததுனால டக்குன்னு அதை வாங்கிக்கிட்டோம். 5:45 போலாம் வந்து இஃப்தாருக்கான டிஷ்லாம் வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 6:15 அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்து துவா கேட்க ஆரம்பிச்சிருவோம். அந்த டைமில் துவா கேட்குறது வந்து கபுலாகும்னு சொல்கிறதுனால வந்து நாங்கள் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அன்னைக்கு இஃப்தாருக்காக என்னெல்லாம் வச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியாசில் கொடுக்குற நோம்பு கஞ்சிக்கு வந்து சம்பால், அப்புறம் வாங்கினது வந்து சம்சா, வடை, போண்டா, அப்புறம் போமோகிரானட் ஜூஸ், பேரிச்சம்பழம், தண்ணி இதெல்லாம் இருந்து தான் நாங்கள் வந்து நோம்பு திறந்தது. வீட்டில் நோம்பு திறக்கிறது பார்த்தீங்கன்னா நானும் என் தங்கச்சி, அம்மா தான். அத்தா வந்து பள்ளியாசலுக்கு போயிடுவாங்க. ரொம்ப ரேராகவும் முசேரை வந்து நான் பள்ளியாசலுக்கு அனுப்புறது. அன்னைக்கு முதல் முசேர் வந்து பள்ளியாசலுக்கு போயிட்டான்.
நோன்பு தொழுந்த 5 மினிட்ஸில் வந்து மஹரிப் பாங் சொல்லிடுவாங்க. மஹரிப் தொழுதுட்டு அது வரைக்கும் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப ரேர் உட்காந்து திருப்பி உட்காந்து வந்து இந்த டிஷ்லாம் வந்து சாப்பிட்றது. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தராவியாக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருவோம். இந்த டேஸ்ல பாத்தீங்கன்னா டைம் கரெக்டா இருக்கும். இப்படியே தான் ஆல்மோஸ்ட் எல்லா டேவும் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரொட்டீன் ஆகி போயிட்டு இருக்கும். நோம்பு திறந்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரீயா இருக்கும்னு சொன்னது. அப்பதான் வந்து நான் குளிச்சுட்டு முசேரியை ரெடி பண்ணிட்டு நான் அழைச்சிட்டு போவேன். அப்பதான் எனக்கு வந்து டே வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். தராவியா தொழுகைக்கு அன்னைக்கு வந்து இஃப்தாருக்கு வந்து பள்ளிவாசல கொடுத்தது பாத்தீங்கன்னா முர்த்தபா, ஜாலியா முர்த்தபா, இது எல்லாமே எங்க ஃபேமிலிக்கு வந்து டின்னர் எல்லாமே கொடுத்து விட்டா மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு கொடுத்துருந்தாங்க. ஜூஸ் பாட்டில் இதுல எல்லாத்தையும். சஹர் டு இஃப்தார் லாங் வீடியோ போஸ்ட் பண்ற காரணம் பாத்தீங்கன்னா நேர்ல பாக்குற எல்லாரும் வந்து ஏன் லாங் வீடியோ போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நான் பிரைவேட்டா மெசேஜும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ரமலானோட வீடியோ வந்து ஷார்ட்ஸா போஸ்ட் பண்ணலாம், பார்ட்டா போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா இருந்துச்சு. சரி இத்தனை பேர் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். டாடா.